அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவா நாம 27 நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பலன்களை பத்தி பார்த்துட்டு வரேங்க. அதுல இன்னைக்கு நாம சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க. பொதுவா இந்த பூரம் நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்துல 11வது நட்சத்திரமாக இருக்குங்க. பொதுவா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க. அதே போல பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. அதனால சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்தா எப்படி இருக்காங்கன்னு நாம பார்க்கணும். இதுல சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தா இயல்பாகவே இரண்டுமே நல்ல கவர்ச்சி உண்டான கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நீங்க பார்க்கறதுக்கு நல்ல கவர்ச்சியா அழகா இருப்பீங்க. அதே போல நல்ல உடல் தேகம் உடையவர்களாக இருப்பீங்க. நீங்க எப்பவுமே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய குணமும் உங்ககிட்ட தான் இருக்குங்க. உங்க நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் நீங்க அனுசரித்து போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க. ஆனா அனுசரித்து போவீங்க என்றது வேற, நீங்க மற்றவங்க சொல்றதை கேட்பீங்களா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அதாவது நீங்க அனுசரிச்சு போகுவீங்க. அந்த இடம் பிடிக்கலன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க விலகிடுவீங்க. அதாவது நீங்க சண்டை போடாம அந்த இடத்தை விட்டு விலகிடுவீங்க. அதே போல நீங்க சொல்றத கேட்கிற ஆளு தான் நீங்க பக்கம் வச்சுக்குவீங்க. நீங்க சொல்றபடி கேட்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எண்ணமாக இருக்கும். பொதுவா நீங்க ஆசிரியர்களாக இருக்கிறதுனால முதன்மையாக இருப்பீங்க. அதாவது இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக ஆசிரியர்களாக இருக்கிறதுல முதன்மையானவங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அதாவது கஷ்டங்களை உங்களுக்குள்ள மறைச்சி வச்சுப்பீங்க. அதாவது கஷ்டங்களை மறைச்சி வெளியில அந்த கஷ்டம் காமிக்காத ஒரு தன்மையும் உங்ககிட்ட தாங்க இருக்கு. எவ்வளவு ஒரு சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய தன்மையும், அதே போல நிதானமா இருந்து பொறுமையா அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டுங்க. சாதாரணமா நீங்க கொஞ்சம் அவசரப்படுவீங்க. ஆனா இந்த கஷ்ட காலத்திலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா இருந்து யோசிச்சு செய்யக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குங்க. பொதுவா நீங்க நினைத்த மாதிரி தான் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு பாடல் வரி இருக்கு. "கண் போன போக்கிலே கால் போகலாமா" அப்படின்றது. அந்த மாதிரி இல்லாம ஒரு பிளான் பண்ணி நான் நினைச்சபடி தான் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு பிளான் போட்டு அதுல போகக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால நீங்க எதையுமே தவறா புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேங்க. அதே போல நீங்க செலவு பண்றதுல உங்களுக்கு வேணும்னா நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்குவீங்க. அதுவே மற்றவங்களுக்கு செலவு பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க கஞ்சம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது மற்றவங்களுக்கு செலவு பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. ஆனா இதுவே நண்பர்களுக்கா எல்லாம் நீங்க நல்லா உதவி பண்ணுவீங்க. அதேவே உதவி செய்யறதா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு லிமிட்டா தான் இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலை மீறி நீங்க உதவி செய்ய மாட்டீங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பொதுவான குணங்களாக இருக்கு. அதே போல உங்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா உங்களுக்கு இளம் வயசுலயே திருமணம் நடந்துடுங்க. அப்படி இல்லைன்னா தாமதமாக தான் உங்களுக்கு திருமணம் நடக்குங்க. ஏன்னா உங்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய திசை சுக்கிர திசை. அதனால உங்களுக்கு இளம் வயசுலயே திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பொதுவா சிம்ம ராசியில நாங்க பார்த்த வரைக்கும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு திருமணங்கள் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதா தெரியல. அதுல திருமணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரக்காரர் மட்டும் தான் சொல்லலாம். நீங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க. அதற்கான காரணம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கோவம்னு வந்தா கடும் கோபம் வந்துடுங்க. கோபம் வந்துட்டா அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவீங்க. ஏன்னா நீங்க சிம்மராசி இல்லையா? பொதுவாவே அதனால தான் நீங்க கோபம்னு வந்துட்டா எதையுமே தூக்கி எறிஞ்சிடுவீங்க. அதுவே உங்களுடைய மனைவி, மக்கள் மீது ரொம்பவே பிரியமாக இருப்பீங்க. அவங்களுக்கு வேண்டியதை எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. நல்ல சொகுசான வாழ்க்கையும் நீங்க வாழ்வீங்க. அதே போல வீடு, மனை
இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். அதேபோல உங்களுக்கு நீங்க என்ன இஷ்டப்படுறீங்களோ அந்த மாதிரியே நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்க வந்து உங்களுடைய உறவினர்கிட்ட அன்பா இருப்பீங்க. அவங்களுக்கும் உதவக்கூடிய தன்மையாக இருப்பீங்க. அதேபோல எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டா தான் இருப்பீங்க. அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேல எதுவும் செய்ய மாட்டீங்க. உதவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு லிமிட்டா தான் இருப்பீங்க. அதேபோல எல்லா உறவினர்கிட்டயும் அன்பா இருப்பீங்க. எல்லார்கிட்டயும் கலகலப்பா பழகுவீங்க, பேசுவீங்க. அதேபோல ஒருத்தர பிடிக்கலன்னா, அத மறைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நல்லா பேசுவீங்க. அதற்கான குணம் உங்ககிட்ட இருக்குங்க. ஆனா, பொதுவா ஒரு குணம் உங்ககிட்ட உண்டுங்க. பிடிக்காத ஒரு இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க. இது எல்லாம் உங்ககிட்ட உள்ள ஒரு பொதுவான குணங்களாக இது இருக்குங்க. அடுத்ததா உங்களுடைய தொழில பத்தி பார்த்தீங்கன்னா, பொதுவா நீங்க அதிகமாக இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா தான் இருப்பீங்க. அதேபோல நீங்க முக்காவாசி பேர் அரசியல்வாதிகளாக இருப்பதையும் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க இந்த டீச்சர், புரொஃபசர் இந்த மாரி டீச்சிங் புரொஃபஷனல்ல அதிகமாக இருப்பீங்க. அதேபோல பேங்கிங் செக்டார்லயும் இருப்பீங்க. கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதேபோல ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரியான இடத்துலயும் நீங்க இருப்பீங்க. இது எல்லாம் உங்களுக்கு உகந்தான தொழிலாக இருக்குங்க. இந்த தொழில நீங்க செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக இருக்குங்க. அதேபோல உங்களுக்கு திசைகள பத்தி பார்த்தங்கன்னா, உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய திசை வந்து என்னன்னா, சுக்கிர திசைங்க. இந்த சுக்கிர திசை உங்களுக்கு 20 வருஷம். அதனால உங்க இளமை எல்லாமே சுக்கிர திசை வரதுனால, உங்களுடைய அப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனா, உங்களுடைய லைஃப்ன்னு பார்த்தா, உங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும். கேட்டது எல்லாமே கிடைக்கும். அதனால இளமையான வாழ்க்கையில குழந்தை பருவமும் அதுவும் போயிடுங்க. அதேபோல மாணவ பருவம் இதெல்லாம் வந்து இந்த சுக்கிர திசையிலே உங்களுக்கு வந்துருதுங்க. இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய திசைங்க. சூரிய திசை வந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் சூரிய பகவான் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அப்ப இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுங்க. அப்ப சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 2 பேருமே இருந்தாங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய படிப்பு, ஸ்கூல் காலகட்டங்கள்ல நல்லா படிப்பீங்க, நல்லா முன்னேறுவீங்க. நீங்க பொதுவா எல்லார்கிட்டயுமே சிரிச்சு, பேசி, கலகலப்பா பழகுவீங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதேபோல சுக்கிர பகவான் நட்சத்திர அதிபதியினால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க. அதாவது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக நீங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. அதாவது வளமா இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில நீங்க படிப்புல வெற்றி பெற முடியுங்க. அதேபோல நீங்க எதையுமே ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. அதேபோல குயிக்கா எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, நிச்சயமாக ஒரு நல்ல உயர்ந்த பதவி அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால இளமை வாழ்க்கையில சூரிய திசை வரதுனால, அந்த டைம்ல நீங்க நல்லா படிச்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்துக்கு வருங்க. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது சந்திர திசைங்க. இந்த சந்திர திசை 12ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால, உங்களுக்கு பலவிதமான அதாவது உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இடம் வாங்கறது, பூமி வாங்கறது, அதேபோல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முதலீடு பண்றது அதிகமாக இருக்கும். அதேபோல இந்த சந்திர திசை வந்து மனோகாரகன் அப்படிங்கிறதுனால, அப்ப அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யறது, வேலை பார்க்கக்கூடிய வயசும் வந்துடும். ஆனா, அப்படி வேலை பார்க்குற வயசு வந்தாலும், உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அமையறது என்னமோ கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா, சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரதுனால, அது மட்டும் இல்லாம சந்திர பகவான் பூர நட்சத்திரத்துக்கு இருக்கிறாரு. சுக்கிரனுடைய நட்சத்திரமாகவும் இருக்கிறாரு. அதனால, நீங்க அந்த காலகட்டத்தில விளையாட்டு போக்கு, விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுனால, அப்ப வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே சரியான வாய்ப்புகள் அடையறது கொஞ்சம் சிரமம் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய் திசைங்க. இந்த செவ்வாய் திசை தான் உங்க வாழ்க்கையே தீர்மானம் பண்ணுதுங்க. அப்படி செவ்வாய் திசை உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணாலும், இதுக்கு அடுத்து வரக்கூடியது ராகு திசை 18 வருஷங்க. ராகு திசை உங்களுக்கு 18 வருஷம். இதில தான் நீங்க மிக உயர்ந்த நிலைய அடைவீங்க. நல்லா கேட்டுக்கங்க. இந்த ராகு திசையில தான் மிக உயர்ந்த நிலைய அடைவீங்க. ராகு திசை வந்து உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க.
நல்லா வருவீங்க. அதேபோல நல்லதையே செய்வீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொதுவா சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் இந்த ராகு, கேது வந்து அவ்வளவா கெடுதலே பண்றது இல்லைங்க. நல்லது தான் பண்றாங்க. நல்லா கேட்டுக்கங்க. சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் இந்த ராகு பகவானும் சரி, கேது பகவானும் சரி, அவ்வளவா கெடுதல் பண்றது கிடையாது. நல்லது மட்டும் தான் பண்றாங்க. அதனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சூரிய பகவான் வரதுனால, ராகு திசை உங்களுக்கு உயர்வான இடத்தில நீங்க இருப்பீங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். பொதுவா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சந்திர திசையிலேயே நடந்திரணும். அப்படி இல்லனாலும் செவ்வாய் திசையிலயும் உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் அப்படின்றது ஆகிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில உங்களுக்கு இந்த ராகு திசையில திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராகு திசையில உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே பிறக்கும். அதேபோல குழந்தைகளுக்கு படிப்பு, இடம் வாங்குறது, இந்த லைஃப்ல நீங்க செட்டில் ஆகுறது, இது எல்லாமே இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறது, உயர்ந்த பதவிகள் உங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கட்டும், பிரைவேட் ஜாபா இருக்கட்டும், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மிக உயர்ந்த பதவிகள் வகிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ராகு திசையில தான் நடக்குதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க தொழில் செய்றவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்க செய்யற தொழில மேலும் நீங்க இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவீங்க. விரிவுபடுத்தி நல்லா டெவலப்மென்ட் ஆகுவீங்க. அதேபோல அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில நீங்க அமைச்சர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதேபோல உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே இந்த ராகு திசையில தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய முன்னேற்றம், வாழ்க்கையில செட்டில்மென்ட் இது எல்லாமே இந்த ராகு திசையில மட்டும் தான் வரும். அதேபோல உங்க ஜாதகத்துல ராகு நான் ஜெனரலா சொல்றேங்க. இப்போ வரைக்கும் பொதுப்படையா சொல்லிட்டேன். இப்ப உண்மையாவே உங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தார்னா, நீங்க நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிடுவீங்க. உச்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதேபோல பெரிய லெவலுக்கு நீங்க வருவீங்க. 100% வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்ப நாம சொன்னது இதுதான் வந்து உங்களுடைய தசாபுத்தியுடைய காலமாக இருக்குங்க. அதனால உங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதிங்கிறதுனால பௌர்ணமி நாட்கள்ல பௌர்ணமி பௌர்ணமி நாட்கள்ல சில பௌர்ணமி பூஜைகளை நீங்க செய்யறது உகந்ததுங்க. அதேபோல இந்த பௌர்ணமி நாட்கள்ல சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால கிரிவலம் இது எல்லாமே நீங்க போறது மிகவும் நல்லதுங்க. உங்களுக்கு நல்ல உயர்வான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேபோல சுக்கிர பகவான் தான் உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதிங்கிறதுனால, நீங்க அதிகமாக அம்மனை வணங்குறது மிகவும் சிறப்பு. அதேபோல இந்த பௌர்ணமி பூஜைகள் செய்யறது, பெரும்பாலும் இந்த பௌர்ணமி பூஜைகள் அம்மன் ஆலயங்கள்ல தான் நடக்கும். ஸோ, அதனால நீங்க பௌர்ணமி பூஜைகள்ல கலந்துக்கிறது மிகவும் உகந்தது. அதேபோல பௌர்ணமி பூஜைகளை செய்யறதும் மிகவும் சிறப்பு. இது எல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள கொடுக்குங்க. இதுவே நீங்க உங்க வீட்ல லட்சுமி ஹோமம் பண்ணா ரொம்ப ரொம்ப உயர்வா இருக்கும். ஏன்னா, அம்மனுக்கு வந்து ஆடிப்பூரம் ரொம்பவே உகந்ததுங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அம்மனுக்கு ஆடிப்பூரம் ரொம்பவே உகந்தது. அதேபோல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப உகந்த நட்சத்திரமாக இருக்குங்க. அதனால உங்க வீட்டில 108 தாமரைய வச்சு, அதுல நவலட்சுமி ஹோமம் பண்றது, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வ குடுக்கும். அதேபோல ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள கண்டிப்பாக உங்களுக்கு அம்மன் குடுப்பாருங்க. ஆகையால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய வாழ்நாள் பலன், நட்சத்திர பலன் மிகவும் அருமையாக இருக்கு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.